கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் தன்னோட ஆடுகளை வெகு தூரத்துக்கு அழைத்து வந்து ஒரு நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல விட்டாரு. அந்த பாதை என்னவோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான பாதையா இருந்தது. குறுகிய மலைப்பாதையில நடத்திக்கிட்டு வந்தாரு. அதே போல குகைக்குள்ள வந்து அந்த இருளை கடந்து வெளியே அந்த ஆடுகள் வரும்படியாய் அழைத்து வந்தார். இப்படி அந்த பாதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே கடினமான பாதையா தான் இருந்தது. அந்த மேய்ச்சலுள்ள இடத்துக்கு வந்து சேர்ந்த பின்பதாக அங்க இருந்த ஒரு ஆண் ஆடும் பெண் ஆடும் ஒரு சின்ன கான்வர்சேஷன், சில காரியங்களை பேசி கொண்டிருந்தன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் ஆடு சொன்னது, இந்த ட்ரிப் ரொம்ப ஹாரபிளா இருந்தது. எவ்வளோ ஒரு கடினமான பாதையில நம்ம மேய்ப்பன் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த மலை பகுதியில வரும்பொழுதெல்லாம் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். அது ரொம்ப ஒரு ஸ்லோப்பா வேற இருந்தது. நீ பாத்தியா, ஒரு இடத்துல நான் கால் தவறி கூட கீழே விழுந்தேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கு உடனே அந்த பெண்ணாடு சொன்னது, ஆமா பார்த்தேன், ஆனாலும் மெய்ப்பன் உன்னை எந்த தீங்கும் வராதபடி தாங்கி பிடிச்சுக்கிட்டாரு, உன்னை தூக்கி விட்டாருல்ல அப்படின்னு சொன்னது. உடனே அந்த ஆண் ஆடு சொன்னது, நேத்திக்கு நைட் எல்லாம் பாத்தியா, காட்டு மிருகங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, தூக்கமே வரல. நிச்சயமா ஏதாவது ஒரு விலங்கு நம்ம வேட்டையாடிடும்னு நான் ரொம்ப பயத்தோட தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னது. அதற்கும் அந்த பெண்ணாடு என்ன சொன்னது தெரியுமா? எனக்கும் அந்த சத்தம் கேட்டது, நானும் பயந்ததேனோ உண்மைதான். ஆனா நான் பார்க்கும் பொழுது நம்மோட மேய்ப்பன் ஆயுதத்தோட நம்ம பக்கத்துலதான் இருந்தாரு. எந்த ஒரு மிருகமும் நம்ம தொடாதபடி அவர் நம்ம பாதுகாத்துட்டே இருந்தாரு. அதனால நான் ரொம்ப சமாதானமா தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னது. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, இப்பொழுதும் நான் நல்லா இந்த புல்லுள்ள இடத்துல மேய்ப்பன் கூட்டிட்டு வந்ததுனால எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த பெண்ணாடு சொன்னது. இந்த ஆண் ஆட்டிற்கு மனசு ஆறவே இல்லை, ஒரு சமாதானமே கிடைக்கல. அந்த ஆணாடு சொன்னது, அடுத்தது எங்க கூட்டிட்டு போவாரோ இந்த மேய்ப்பன் தெரியலையே, அது இன்னும் பாறையா இருக்குமா இல்ல பள்ளமா இருக்குமான்னு தெரியலையே, அப்ப நம்ம எப்படி போவோம் அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு அந்த பெண்ணாடை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு அந்த பெண்ணாடு என்ன சொல்லுச்சு, எந்த இடத்துக்கு வேணா கூட்டிட்டு போட்டும், ஆனாலும் நம்முடைய மெய்ப்பர் நம்மோட இருக்காரு, அவர் நமக்கு நன்மைதான் செய்வாரு, எந்த ஒரு கவலையும் நமக்கு வேண்டாம். இப்ப இருக்கிற இந்த பசும்புல் மேய்ச்சலை நம்ம நல்லா அனுபவிப்போம், சாப்பிடுவோம். நான் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்க போறேன். அடுத்து என்ன நடக்கும், என்ன கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறத மேய்ப்பன் பார்த்துக்குவாரு, நான் அவரை நம்புறேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா இந்த ஆணாடு கடைசி வரை தனக்கு கிடைத்த அந்த புல்ல சாப்பிட்டு திருப்தி அடையாம அடுத்து என்ன பிரச்சனை வருமோ, என்ன பாடு வருமோன்னு அதையே யோசித்துட்டு இந்த ஆசிர்வாதத்தை இழந்து போச்சு. பிரியமானவர்களே, இது ஒரு குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்ற கதையா இருக்கலாம். ஆனா இதுல ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நம்ம பார்க்க முடியும். நாமும் கூட இருக்கிற நன்மைகளை பற்றி நிறைய யோசிக்க மாட்டோம். இந்த நாட்கள்ல நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்காருன்றத யோசித்து ஸ்தோத்திரம் பண்றதை விட, நாளைக்கு என்ன நடந்துருமோ, நாளைக்கு என்ன பாடு வருமோ, பிரச்சனை வருமோ அப்படி யோசிக்கிறோம். அதே போல சில கஷ்டங்கள் வரும் பொழுது நாம தனியா அனுபவிக்கிறத போல உணர்கிறோம். ஆனா நம்முடைய மெய்ப்பனாய் ஆண்டவரை மேசு இருக்குனால அவர் நம்ம கூட இருக்காரு, அவரை நம்ம தப்பு வைப்பாரு. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது நம்ம தொடாம அவர் பாதுகாப்பாருன்ற நம்பிக்கை நமக்கு ரொம்ப ஆழமா வரமாட்டேங்குது. அதனாலதான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். இல்ல பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம நல்ல ஞாபகத்துல மனதுல வைத்து கொள்வோம். நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் நம்ம ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவரை நாம் நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது சரியான பாதையில நடத்துவாரு. நீங்க அந்த கேவ்ல உள்ள வந்து
வெளியே வர்றத போல இருக்கலாம், சில ஹார்ட்ஷிப்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், உண்மைதான். ஆனா எல்லாவற்றிலும் உங்களை தாங்கி தப்புவித்து ஒரு அழகான பசும்புல் மேய்ச்சல்ல கொண்டு வந்து விட நம்முடைய ஆண்டவர் இயேசு வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் 23ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள்ல பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். யாரெல்லாம் கர்த்தரின் மேய்ப்பர், இயேசுவின் மேய்ப்பர்னு சொல்றீங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் அவர் தாழ்ச்சி அடைய விடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதே அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. அவர்கள் தாழ்ச்சி அடையாதபடி அவர்கள் வாழ்க்கை பசும்புல் இடங்களில் இருக்கிறதாகவும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இருக்கிறதாகவும் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நல்ல ஆறுதலும் சமாதானமும் இருக்கட்டும். பாடுகளோ வேதனைகளோ வரலாம், ஆனால் அதிலிருந்து தப்புவிக்கிற நீர் அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் நல்ல உறுதியாய் நம்பி சமாதானமாய் இன்றிரவு படுத்து உறங்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.